ஓம் ஸ்ரீ தாரா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் இப்போ ஓம் ஸ்ரீ தாரா சென்டரில் இருக்கேன். உள்ளே வந்துட்டு நிறைய கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க சென்டரில். ஸோ அது என்னென்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ தாராம்மா. ஹலோ. ஹாய். எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு நீ வந்து. ஆமா, யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் சென்டர். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இங்க நிறைய கிறிஸ்டல்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ ஐம் வெரி கியூரியஸ் டு நோ என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் எவ்ரி திங். ஸோ வில் ஸ்டார்ட் வித் இது இது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இது வந்து நீங்க பார்த்துருக்க முடியும், ரொம்ப ரேர் தான். இது வந்து பிளாக் ஒப்சீடியனுங்கிற ஒரு ஸ்டோன்ல பண்ணது. இங்க இருக்க சிம்பிள் வந்து என்லெஸ் நாட், அதாவது அளவில்லா பணம், அளவில்லா வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும், சம்டைம்ஸ் நம்மளுடைய பணத்தடை வந்து இல்ல நம்மளுடைய வெற்றியோ இல்ல பிசினஸ்ல வளர்ச்சியோ வந்து பொறாமையினாலேயோ கண் திருஷ்டினாலேயோ ஸ்டாப் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் பிளாக் ஒப்சீடியன் போட்டு வச்சிருக்கோம். இந்த பிளாக் ஒப்சீடியன் வந்து இந்த இந்த கண் திருஷ்டிலாம் வருதுல அதெல்லாம் எடுத்துரும். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். பிளஸ் இதுல கோல்டன் கலர் இருக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை வரைய தரும் இது. ஓகே, இதை யாரெல்லாம் போட்டுக்கலாம்? எல்லாருமே போட்டுக்கலாம். யாரெல்லாம் வந்து தன் வாழ்க்கையில பணத்தடை இருக்கு, இல்ல வாய்ப்புகள் சரியா கிடைக்க மாட்டேங்குது, வாய்ப்புகள் கிடைச்சாலும் கிட்ட வருது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதும், இல்ல ஒரு திருஷ்டி தோஷத்தினால் சொல்லிட்டேங்க திடீர்னு திருஷ்டி பட்ட மாதிரி எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது இதை கண்டிப்பா அணிந்து கொள்ளலாம். எப்படி நம்ம கண் திருஷ்டிக்கு கருப்பு கயிறு எல்லாம் கட்டுறோமா, அந்த மாதிரி இந்த ஸ்டோனே கருப்பு. சோ திருஷ்டிகளை போக்கும், நம்மளுக்கு வாய்ப்புகளையும் முடிவில்ல அளவில்லா வாய்ப்புகளையும் கொடுக்கும். இது வந்து கர்னேலியன். கர்னேலியன்ங்கிறதே வந்து ஒரு சூப்பரான ஸ்டோன். இந்த கர்னேலியன் வந்து நம்மளுக்கு பல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். இந்த வீர வைரவர் வழிபாடு இல்ல நம்மளுக்கு போகும் இடத்துல தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா இந்த கர்னேலியன் பிரேயர் பண்ணி நம்ம போட்டுக்கும் போது நல்ல வாய்ப்புகள் வரும். கர்னேலியனுக்கு வந்து அத்தனை பவர் உண்டு. இது டோர்காய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல ஃபிரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிரோசா கல்லுக்கே வந்து என்ன தன்மை உண்டுன்னா நல்ல பேரும் புகழும் கொடுக்கும். இது வந்து டிபெட்டியன் ஃபிரோசான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த விரல்ல அணிஞ்சு கொண்டு இருக்கிறது வந்து ஈரானியன் ஃபிரோசா. இதுல வந்து பைரேட்டும் கலந்து இருக்கும் இந்த ஈரானியன் ஃபிரோசால. இந்த விரல்ல இருக்கிறது வந்து அப்படி பியோர் ஃபிரோசா. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். எந்த ஃபீல்ட்ல இருக்கோமோ அந்த ஃபீல்ட்ல நம்மளுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும், நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அந்த டேலண்டும் இருக்கணும். இருந்தா உங்க சில டைம்ல ஹிடன் டேலண்ட்னு சொல்லுவாங்க, உங்களுடைய திறன் வெளியில வராது. இதெல்லாம் போட்டுக்கும் போது உங்களுடைய திறன் பிறர் பார்ப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சோ நல்ல பேர் புகழ் செல்வம் சம்பத்து கொடுக்கும். இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ் பிங்க் கலர்ல இருக்கும், ஒரிஜினல். இது காதல், தூய அன்பு, கல்யாணத்துல பிரச்சனை இருக்கு, லவ்வர்ஸ் எப்பவுமே ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு தூய அன்பிற்கு ஒரு தூய காதலுக்கு ஹண்ட் பண்றீங்க, வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை அணிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு தூய்மையான அன்பு கிடைக்கும். இப்போ நீங்க உங்க கணவனுக்கு வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை கண்டிப்பா கொடுக்கலாம். இதை தாண்டி நம்ம கிட்ட ஒரு மேரேஜ் கிட் ஒண்ணு இருக்கு. இந்த மேரேஜ் கிட் வந்து கணவன் மனைவி இருவரும் அணிந்து கொள்வதற்காகவும், அதுக்கப்புறம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பெபிள் மாதிரி இருக்கும், இதை வந்து கையில வச்சுக்கலாம், இல்ல நம்ம பெட்ரூம்ல வச்சுக்கலாம். இந்த கணவன் மனைவி அணிந்து கொள்வதற்காக பிரேஸ்லெட். இது லாரிமர் ஸ்டோன் கொண்டது வந்து கணவன் அணிந்து கொள்ள, அழகான பட்டாம்பூச்சி இருக்கிறது வந்து மனைவி அணிந்து கொள்ள. இதை தாண்டி ஒரு பிங்க் பெண்டன்ட் நம்ம கழுத்துலயே ஹார்ட் சக்கராவோட இணைந்து இருக்கிறதுக்கு. அதோட சேர்ந்து இதுவும் ஒரு ஒரிஜினல் தான், டெசர்டட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கல் வகை தான். இது நேச்சுரல். தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து மேரேஜ் கிட். மேரேஜ்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா கல்லுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இப்ப நீங்க கூட இப்ப விரல்ல எல்லாம் ஏதோ கல்லு எல்லாம் போட்டிருக்கீங்க, யாராவது ஜோசியார் சொல்லி போட்டிருப்பீங்கல்ல, அப்ப கல்லுக்கு ஒரு தன்மை இருக்கு, நீங்க நம்புறீங்கல்ல. இது ரத்தினம் வகை, இது உபரத்தினம் வகை. இப்போ பணம் வரத்துக்காக நம்ம என்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? அண்ட் பணம் வரத்துக்கு நிறைய கிறிஸ்டல் இருக்கு. இது வந்து சிட்ரீன். சிட்ரீன்ங்கிறது வந்து நம்மளுடைய எல்லோ சஃபயர் சொல்றாங்கல்ல ரத்தினங்கள்ல, அந்த அதுக்கு ஈக்குவலானது. டோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிட்ரீன் வந்து பணம் வரத்துக்கு. பக்கத்திலேயே பைரேட் இருக்கு பாருங்க.
பைரைட்டும் பணம் வரத்துக்கு தான், பணம் அளவில்லா பணம் வரத்துக்கு. கிரீன் ஜேடும் இருக்கு, அதுவும் பணம் வரத்துக்கு. அதுக்கப்புறம் கிரீன் அவென்ச்சுரினும் இருக்கு, அதுவும் பணம் வர்றதுக்கு தான். அண்ட் ஒரு மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட், அதுக்கெல்லாம் நம்ம என்ன கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கலாம்? ஹார்மனி, மன அமைதி, டென்ஷனா இருக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கோவப்படுறேன் அப்படின்னும் போது இதை போட்டுக்கலாம். இந்த ஒயிட்ங்கிறது கலர் தெரப்பியில கூட இது வந்து சமாதானப்படுத்தும். இது வந்து ஹாலைட். இந்த ஹாலைட்டும் டென்ஷனை கோவப்படாம இருக்கிறதுக்கு, மன அமைதிக்கு, ஹார்மனிக்கு இதை போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, அவங்க மன தெளிவுக்குலாம் நம்ம என்ன கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கலாம்? படிப்பு, மனம், புத்தி சம்பந்தப்பட்டதுக்கு இந்த சக்ரா, ஆக்ஞா சக்ரா இல்ல சஹஸ்ர சக்ராக்கு சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா அமெத்திஸ்ட். அமெத்திஸ்ட் வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும், குழப்பமாவே இருக்கு, சில டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம நிறைய பேர் தவிப்பாங்க, கரெக்டா தப்பான டெசிஷன் எடுத்துப்போம். அந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங்ல டஃப்ல பாக்குறீங்க அப்படின்னும் போது நீங்க அமெத்திஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களுக்கு டிசிஷன்ஸ் கரெக்டா எடுக்கணும், எதை சார்ந்து எடுக்கணும், பணத்தை சார்ந்து எடுக்கணும் இல்லையா, உங்களுக்கு இன்கம் நிறைய வரணும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அமெத்திஸ்டோட பைரைட்டையும் சேர்ந்து கலந்து போட்டுக்கும் போது உங்களுக்கு தெளிவான பிளானிங் பண்ணி எடுத்துக்கலாம், முடிவு எடுக்கலாம். இந்த தெளிவான முடிவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும். பண வரத்துக்கான பிளானிங், அதற்கான தெளிவு, மைண்ட் செட்ல கொடுக்கறதுக்கு அமெத்திஸ்ட். அமெத்திஸ்ட் படிக்கும் போது பசங்க வந்து கையில போட்டுக்கலாம், இல்ல படிக்கிற டேபிள்ல அமெத்திஸ்ட் பிரமிட் மாதிரி இருக்கு, அதையும் வாங்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்டல்ஸை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு புது டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.